பிரியமானவர்களே, இந்த நாள் முழுவதும் கர்த்தர் நம்மை பாதுகாத்து கொண்டார். அதற்காக நாம் அவருக்கு நன்றியாக இருக்க வேண்டும். இந்த நாளிலும் எத்தனையோ விபத்துகள், நாச மோசங்கள் உண்டானது. ஆனால் கர்த்தர் நம்மை பாதுகாத்து இன்னும் நம்மை ஜீவனோடு வைத்திருக்கிறார். இன்றைக்கும் கூட அநேக பேர் மரித்து போனார்கள். குறிப்பாக திருவள்ளூர் மாவட்டத்தில் கேஸ் லீக்கேஜ் ஆனதினால் 11 பேர் மரித்து போனார்கள். 67 பேர் இன்னும் உயிருக்காக போராடி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தேவன் நம்மை பாதுகாத்தாரே, இந்த இரவு வரையிலும் நம்மை கொண்டு வந்திருக்கிறாரே, அதற்காக நாம் இந்த இரவு முழுவதும் அவருக்கு நன்றி சொல்வோம். அன்பான பரலோக பிதாவே, இந்த நாள் முழுவதும் நீர் எங்களை பாதுகாத்து கொண்டீர். அதற்காக நாங்கள் உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். தகப்பனே, இன்றைக்கும் எத்தனையோ பேர் மரித்து போனார்கள். இன்னும் எங்களை ஜீவனோடு வைத்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த இரவிலும் எங்களுக்கு நல்ல நித்திரையை தாரும். அதிகாலையில் எழுந்து உம்மை தேட எங்களுக்கு உதவி செய்யும். பாரங்கள் எல்லாவற்றையும் அகற்றி போடும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமேன். பிரியமானவர்களே, அதிகாலையிலும் கர்த்தரை தேடுங்கள். நம்முடைய சேனலிலும் ஆசீர்வாதமான அதிகாலை ஜெபம் அப்லோட் செய்யப்படுகிறது. அதையும் பாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.